ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ரகசியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீனுவோட திருமணம் தான் இப்போ பெரிய போராட்டமே வீட்டிலேருந்து வெடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ மணி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் எடுத்த முடிவு தப்பான முடிவு அப்படின்னு ரகுராம் பார்த்து சொல்லவும், இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, ஆமாம், என்னுடைய பையன் விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி தப்பான முடிவாக தான் இருக்குது. அது சொல்ல போனாக்கி இவனோட கல்யாண விஷயத்தில் யாருக்குமே தலையிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் கல்யாண விஷயத்தில் அவன் மட்டும் தான் தலையிட முடியும். நீ சொல்லு சீனு, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ சொல்லு அப்படிங்கும்போது அப்போ சீனு சொல்லியிருந்தாங்க, ஏன்னா நான் மாயாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாருமே என் மனசில் இல்லை. சொல்லப்போனால் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கு என்னுடைய மாயா தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே சாரு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மாதிரிக்கு ரகுராமும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம எடுத்த முடிவு தப்பான முடிவு அப்படின்னு மணி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாரு. அதே போல் சிவா பார்வதி பற்றி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், அந்த குடும்பத்துக்காக நீ பண்ணினது துரோகமாக்கும், இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், என் முகத்திலே முழிக்காத, சொல்லப்போனால் அந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பார்வதி சிவா காலில் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, சொல்ல போனாக்கி சீனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கும்போது, என்னது சீனுவுக்கு நீ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினியா, அதை கொடுக்கறதுக்கு நீ யாரு, ஏன் சீனுக்கு அப்பா அம்மா கிடையாதா என்ன, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, என்ன இருந்தாலும் சாருக்கு நான் சித்தி தானே, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன், உண்மையை சொல்லப்போனால் அந்த முடிவு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக என்னை வெறுத்துறாதீங்க அப்படின்னு அவங்க பார்வதி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அவங்க சிவாவை போட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஜானகி வராங்க. அப்போ ரகுராம்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, பாத்தியா ஜானகி, இங்கே நான் என்ன முடிவு எடுத்தாலும் இப்போ கேட்குற நிலைமையில யாருமே இல்லை, சொல்ல போனாக்கி இந்த குடும்பத்துக்காக தான் நான் எல்லா முடிவும் நான் யோசனை பண்ணி எடுக்கிறேன், ஆனால் இப்போ நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக முடிஞ்சிட்ருக்கு, சொல்ல போனாக்கி நான் சொல்கிறத யாருமே கேட்குற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானகி ரகுராம்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், பாத்தியா இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு, இதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்வதி தான் காட்டுறாங்க. பார்வதி ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாருவும் பம்மாவும் அங்கே வரவும், அப்போ சாரு சொல்கிறாங்க, என்னால் தானே உங்கள் 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, அப்போ 2 பேருமே சொல்கிறாங்க, ஏன் சாரு நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, என்ன பண்ணாலும் சரிதான், நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக, சொல்லப்போனால் இப்போ தான் எனக்கு சீனு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கூடுதலாக எனக்கு கோபம் வருது அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தியா நான் எவ்வளோ தூரம் அவமானப்பட்டுட்டேன்னு, இது எல்லாத்துக்கு காரணம் இந்த மாயா தானே, இந்த மாயா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனையாக தான் வந்துட்டு இருக்கு, சொல்ல போனாக்கி வந்ததுலேருந்து நம்மளுக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த வித மரியாதையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது, இப்போ மட்டும் சீனுக்கு இவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இவளோட அதிகாரம் கொடி கட்டி பறக்கும், அதை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதுக்காகவாது உன்னை சீனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு தீரும் அப்படின்னு பத்மா சொல்லவும், அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இன்னைக்கு என் புருஷன் என்னை கை நீட்டி அடிச்சிட்டாரு, இது எல்லாத்துக்கு காரணம் அவள் தானே, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு பத்மா கேட்குறாங்க, என்ன பார்வதி நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது, ஆமாம், நான் இந்த அளவுக்கு கோவப்பட காரணம் இந்த மாயா தான், அவளை பழி வாங்காமல் விடக்கூடாது, அவளை ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது சாரு கேட்குறாங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சாரு, அவளை பழி வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சித்தி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, சொல்ல பண்ணாக்கி இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்காக நான் அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, மாயாவை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு நம்ம கொஞ்சம் பயம் காட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லி சாருவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகாலிங்க கேட்குறாங்க, அங்கே என்னம்மா நடந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது, அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மகாலிங்க சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த மாயா தான், அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது, அதை பற்றி தான் நான் பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்யணும்னு சொல்லு அப்படிங்கவும் இப்போ சாரு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னு மகளிங்க கேட்கும்போது, ஆமாப்பா, மாயாவை தீர்த்து கட்டிடுங்க, சொல்ல போனாக்கி அந்த மாயாவுக்கு சீனுவுக்கு கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக நான் சீனுவை கூட நான் இழக்க தயாராகிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாப்பா, சீனுவையும் மாயாவையும் போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகளிங்க கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு சீனுவையும் சேர்த்து தீர்த்து கட்டிட சொல்லிட்டு, சீனுக்காக தானே நீ எல்லாமே செய்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு அவன் சொன்ன விஷயம் எனக்கு அவன் மேலே வெறுப்பு
வெறுப்பு வந்துருச்சுது. சொல்லப்போனால் இது சித்திக்கும் அத்தைக்கும் தெரிய வேண்டாம், அவங்க 2 பேருக்கும் வந்து மாயாவை மட்டும்தான் நம்ம முடிக்க போகிறோங்கிற விஷயம் தெரியணும். ஆனால் சொல்லப்போனைக்கு சீனும் எனக்கு வேண்டாம், எப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுத்தான்னு அதுக்கப்புறம் எனக்கும் அவன் வேண்டாம், அதனால் அவங்க 2 பேரையும் நீங்கள் முடிச்சிருக்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ மகளிங்க சொல்கிறாங்க, உனக்கே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஏமா சீனு வேணும், நீ சொன்ன மாதிரிக்கு நான் சேர்த்து அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போனோம் ரொம்பவே விறுவிறுப்பாக போகும். அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.